இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை மத்திய அரசு ஆதரிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். திமுக பொருளாளர் ஸ்டாலினின் 60வது மணி விழாவை நினைவு கூறும் வகையில் சென்னையில் கட்சித் தலைவர் கருணாநிதி வாழ்த்து மலரை வெளியிட்டார். அப்போது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்தவர், இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை மத்திய அரசு ஆதரித்தாலே போதும் என்று கூறினார். அமெரிக்கா கொண்டு வருகிற தீர்மானத்தை ஆதரித்தாலே போதும். இந்தியா தீர்மானம் கொண்டு வந்தால் அது இந்திய நாட்டு கடமை உணர்ச்சியையும் உலகத் தமிழருடைய உள்ள உணர்வுகளையும் எதிரொலிப்பதாக அமையும். இந்த தீர்மானத்தின் மீது இந்தியா என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அக்கறையோடு கவனிக்கிறார்கள். நாங்களும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லை என்றும் லோக்சபா தேர்தல் வந்தால் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். சாத்தியமில்லை என்பதற்கு பல சான்றுகளை ஏற்கனவே அளித்திருக்கிறோம். சாத்தியமில்லை என்பதற்காக நல்ல காரியங்களை விட்டுவிட முடியாது. அளவுக்கு மீறி மது புழக்கத்தை அதனுடைய பயன்பாட்டை அனுமதிக்க வேண்டுமா என்ற கேள்விக்குத்தான் சமூக ஆர்வலர்களும் அரசு நடத்துகிறவர்களும் விடை கிடைக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வரும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கைக்கு எதிராக திங்கட்கிழமை முதல் தீர்மானங்கள் கொண்டு வரப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இலங்கைக்கு எதிராக 15ஆம் தேதி அமெரிக்கா தீர்மானம் தாக்கல் செய்கிறது.